Hello everyone. English fluent-ஆ பேசுறதுக்கு ஒரு ஈஸியான வழி நம்ம தினமும் பேசுறதுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், சென்டென்சஸ், questions அதெல்லாம் இங்கிலீஷில் கற்றுக்கிட்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு தேவைப்படுற சில எக்ஸ்பிரஷன்ஸ் இன்னைக்கு லெசனில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னா டைம் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டைம் டு அப்படின்றத வச்சு நிறைய நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். டைம் டு கோ அப்படின்னா போகிறதுக்கு உண்டான நேரம். ஓகே இட்ஸ் டைம் டு ஸ்லீப் அப்படின்னா ஓகே தூங்குறதுக்கு நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். டைம் டு ப்ளே அப்படின்னா ஓகே இது விளையாடுற நேரம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்துக்குமே டைம் டு அப்படின்னு வச்சு என்ன வேர்ப் யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம வீட்டுக்கு யாராவது ரொம்ப உயரமானவங்க வராங்க அப்படின்னா நிலப்படியிலலாம் இடிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் குனிஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்கேயாவது ரொம்ப தாழ்வான ஒரு நிலையெல்லாம் இருக்குது, நிலவாசல் இருக்குன்னா குனிஞ்சு வா இடிச்சிக்காதன்னு சொல்லுவோம். ஸோ குனிஞ்சு வான்னு சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட டக் யோர் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த இதை சுற்றிப்போ, இந்த தெருவை சுற்றிப்போ, இந்த ஏரியாவை சுற்றிப்போ இப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு கோ அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யார்கிட்டையாவது அமைதியாரு, எதுவுமே பேசாத, ஒன்றுமே சொல்லாத, யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத, மூச்சு விடாத இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஸ்டே மம் அப்படின்னு சொல்லலாம், கீப் மம் அப்படின்னு சொல்லலாம், மம் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிற அறிவுரையை கொஞ்சமாவது கேட்டு அதுபடி நடந்துக்கோ இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு டேக் மை அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது போயிட்டு கொஞ்சம் திரும்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே இது நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் இந்த பக்கமாக திரும்பு, இல்லை திரும்பி வா, இப்படியெல்லாம் திரும்பு இப்படிலாம் சொல்கிறதுக்கும் டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாரையாவது சமாதானப்படுத்துறதுக்கு எல்லாம் போக போக சரியாயிடும், கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும், காலம் வந்து எல்லாத்தையும் மாற்றிடும், காலம் வந்து எல்லாத்தையும் ஆற வச்சிரும் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது என்னோடதை விட உன்னோடது தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர்ஸ் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம போடுற ட்ரெஸ்ஸோ இல்லை நம்ம பேசுகிறதோ இல்லை நம்ம நடந்துக்கிறதோ இல்லை நம்ம வச்சுருக்கிற ஒரு பொருளோ எதுவாக இருந்தாலும் என்னோடதை விட உன்னோடது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர்ஸ் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவங்களெல்லாம் சீக்கிரமாக எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி தூங்குறவங்கள பார்த்து சொல்கிறதுக்கு வேக் தெம் அப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மனுஷங்கள்லாம் இப்படி தான் மாறிட்டே இருப்பாங்க, நேரத்துக்கு நேரம் மாறுவாங்க, காலத்துக்கு காலம் மாறிட்டே தான் இருப்பாங்க இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு பீப்புள் சேஞ்ச் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது யாரையாவது பற்றி காசிப் பண்ணிகிட்ருக்குறாங்க, இல்லை ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் பேசாத, இங்கே இருக்கிற சுவருக்கெல்லாம் கூட காது இருக்கும், ஏதாவது பேசினீன்னா இந்த விஷயம் வெளியே போயிடும், சுவருக்கெல்லாம் காது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வால்ஸ் ஹேவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எதுவுமே மாறலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அப்படிலாம் சொல்கிறதுக்கு நத்திங் ஹேஸ் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது வெளியே போகும்போது இல்லை எங்கேயாவது ஊருக்கு போகும்போது சரி போகிறதெல்லாம் சரி, எங்கே போனாலும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், யாரையாவது பார்த்து சும்மா சும்மா சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் லுக் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் இட் க்ளீன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்த இந்த குட்டி குட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.